ஹாய் ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ஒரு 2 டேஸ்க்காக கேரளா ஹாலப்பியில் ஷூட்டிங்க்கு வந்தேன். நான், சத்யராஜ் சார், அதுக்கப்புறம் பாஸ்கர் சார், எம்எஸ் பாஸ்கர் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார். எம்எஸ் பாஸ்கர் சாரோட இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறேன்னு நினைக்கிறேன். கேஎஸ் ரவிக்குமார் சாரோட புரியாத பதிரோட நான் தான் ஹீரோயின். சத்யராஜ் சாரோடைய ஃபஸ்ட் ஹீரோயினும் நான் தான். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் செஞ்சு முடித்தோம். அப்போ நான் சத்யராஜ் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், உங்களுக்கு இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்க்கெலாம் வரும்போது ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, கொஞ்ச நேரம் வாக் பண்ணுவேன், அப்புறம் அந்த நேச்சர்ஸ் எல்லாம் பார்ப்பேன். இந்த இடத்துல நம்ம பிறந்திருந்தா எப்படி இருப்போம், நம்ம இங்கே வாழ்ந்திருந்தா இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், எப்படியெல்லாம் சர்வே பண்ணுவோம், அந்த இருக்க நேச்சர்ஸ்லாம் நான் நல்லா அப்படியே ரசிப்பேன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி எனக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிச்சின்னா நான் உடனே வாங்கிடுவேன். நான் வந்து கிறிஸ்மஸ் இந்த வாட்டி அவ்வளோ செலிப்ரேட் பண்ணல, பிகாஸ் எல்லோரும் சிக்கு, ரொம்ப த்ரோட்டு பயங்கரமாக சளி பிடிச்சிட்டு ஆன்டிபயோட்டிக்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப மூட் ஆஃபாக இருந்தேன். சரி, கடையில் போய் எதாக இருந்தாலும் கிறிஸ்மஸ் வருதேன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் வாங்கலான்னு சொல்லி போனேன். ஸோ இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து ஒரு மாதிரி பாருங்கள், ஒரு என்ன கலர்னே தெரில, ஒரு மாதிரி டார்க் கலரில் ஒரு பாசிப்பயர் இன்னும் திக்காக இருக்கிற கலரில் அந்த ஃப்ளோரல் டிசைன்ஸ் ஆஃப் தான் வந்திருக்கு. ஸோ பியூட்டிஃபுல் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆனால் இது வந்து இந்த முட்டி அளவு தான் இருக்குது. ஸோ இந்த முட்டி அளவுக்கு இருக்கும்போது நம்ம ஏஜுக்கு நம்ம வந்து அந்த முட்டி அளவுக்கு போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ உடனே வந்து அதுக்கு ஒரு லெகின்ஸ் வாங்கி அதை மேட்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஷூ வந்து இந்த என்கிட்ட இந்த கலர் இருந்தது ஆல்ரெடி, க்ரீன் கலர். இது பாருங்கள், ஸோ பியூட்டிஃபுல். ஸோ நம்ம போட்டுக்கிறது தான், நம்ம வந்து அந்த வே ஆஃப் ட்ரெஸ்ஸை வந்து எப்படி கேரி பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ எனக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சு. இங்கே ஒரு பஃப்னஸ் கொடுத்துருக்காங்க, இது இப்படி கொடுத்துட்டு இது ஃப்ளோரல் டிசைனோட இந்த ஒயிட் வரும்போது இந்த கலர் வந்து ரொம்ப அழகாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது மாதிரி சத்யராஜ் சார் சொல்கிற மாதிரி நம்ம வந்து இருக்கிற இடத்தையும் உடுக்கிற உடுப்பையும் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மேக் ஓவர் பண்ணிக்கணும். அதுதான் லைஃபு. அது மாதிரி நம்ம எப்போதுமே துக்கத்திலே இருக்கவும் கூடாது, எல்லாத்தையும் கடந்து வரணும் இல்லையா? அது மாதிரி ஃபீவர் இருக்கேன்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக வீடியோஸ் போடாமல் இருக்கேன். பரவாயில்ல, இந்த வாய்ஸையும் நீங்கள் வந்து எல்லோரும் லைக் பண்ணுவீங்கன்னு நினச்சி தான் சரி ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேன்றீங்க, கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. எல்லாருக்கும் வந்து பிலேட்டட் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். வர வருஷம் எல்லாருக்கும் நல்ல ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். ஓகே, குட் லக், டாடா, லவ் யூ.